ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். புதினா போட்டு புலாவ் மாதிரி ப்ளெயின் புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா, அப்புறம் பன்னீர் ஃப்ரை. அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அந்த புலாவோடு சேர்த்து பன்னீர் ஃப்ரை அதான் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ நான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி வந்து புலாவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், பாதி வந்து உப்புமா பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம ரெகுலராக பண்ணுற உப்புமா தான், அதனால தான் நான் பெருசாக ஷேர் பண்ண மாட்டேன் இது ரெசிபி எதுவுமே. நம்ம இப்போ புலாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா சம அளவு தான் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் மாதிரி முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி கண்டிப்பாக சேருங்க. அதனால தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபைனாக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக குக்கரில் தாளிக்கிறது தான். குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்டார் இனீஸ் இந்த மாதிரி ஜாய்ஃபர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அந்த மசாலா ஊற்றி நீங்கள் வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. முந்திரியும் பார்த்திங்கன்னா வந்து புதினாவோடய சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். நீங்கள் முந்திரி ஊற வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஒரு 4 பல் முந்திரி கண்டிப்பாக சேர்த்து அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அந்த முந்திரி போட்டதால் தான் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த புலாவ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா நான் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இதே புலாவ் வந்து நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் சீரக சம்பா அரிசி ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டிட்டு, நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப விரையான சாப்பாடு பிடிக்காது. கொஞ்சம் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிருக்கணும் பசங்களுக்கு. அதுவும் லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பும்போது ஆறிடும். அதுக்கப்புறம் அது ரொம்ப விரைச்சிக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் சாஃப்டாகவே குக் ஆகும். உங்களுக்கு தண்ணி உங்கள் குக்கர் இதெல்லாம் பொறுத்து தான் தண்ணி உங்களுக்கு எப்படி அரிசி பதம் வேணுமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மூடி போட்டு நீங்கள் நார்மலாக எப்படி விசில் வைப்பீங்களோ விசில் வச்சு இறக்கிட வேண்டியதான். பயங்கர இந்த எப்படி சொல்கிறது, பயங்கர குயிக்கான ரெசிபி. நான் கடைசியாக நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக நெய் கண்டிப்பாக சேருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம தாளிப்பில் நெய் சேர்க்கலனாலும் கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானது. நல்ல வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது ரொம்ப குயிக்காகிடும். நீங்கள் புதினா ஆஞ்சி வச்சுருந்தீங்க ஃப்ரிட்ஜில், ஒரு கையளவு புதினாவே போதுமானது இருந்ததுன்னா காலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் ரெடி. நான் இப்போ உப்புமா தாளிச்சிட்ருக்கேன். உப்புமா பசங்களுக்கு தாளிச்சிட்டு நம்ம அது உப்புமா பண்ணும்போதே நான் என் பசங்களை கிளப்பியும் விட்டுட்ருக்கேன், குரல் கொடுத்துட்டே இருக்கேன். அவங்களே முடிஞ்ச வரைக்கும் கிளம்பிப்பாங்க. தலைவாரம் மட்டும்தான் நான் போகணும். மிச்சப்படி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தலை வாருவேன். ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் ஆல்மோஸ்ட் லஞ்சே பேக் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ உப்புமா ரெடி ஆனவுடனே நான் இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பன்னீர் ஷாலோ ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டேன். இது மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப குயிக்கான ஒரு சைட் டிஷ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சைட் டிஷ். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி நான் முன்னாடியே ஷேர் பண்ணிவிட்டேன், அதனால தான் நான் இப்போ ரெசிபி ஷேர் பண்ணல. குயிக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா குயிக்கான ப்ளெயின் மின்ட் புலாவும் அதுக்கப்புறம் பன்னீர் ஃப்ரையும் தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள். ரொம்ப லேட்டானதால் நான் வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணதை வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ரெசிபி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ பார்க்கணும், அகெயின் எதாவது ரெசிபி பார்க்கணும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு புலாவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும் அந்த முந்திரியால். நல்ல உதிரியாகவே தான் வரும். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.